ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். என்னடா பக்கத்துல மருமகளோட இந்த மாதிரி மேக்கப்ல வந்து நிக்கேன்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு நம்ம கிளாட் ஃபேஷன்ல நம்ம சேல்ஸ்க்கு வந்திருக்க saree, இந்த saree தான் நமக்கு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு நாங்கள் சாரியை சொல்லிடுறோம். இன்னைக்கு நான் கட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த saree வந்து ஒன்லி 280 ருபீஸ். இதுல வந்து 8 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. 2 saree வாங்கினீங்கன்னா 1 kgக்கான கொரியர் அமௌண்ட். அதே மாதிரி இன்னைக்கு மருமக கட்டிருக்கா பாருங்க, இந்த சாரியும் நமக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இதுலயும் 8 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. செம சூப்பரான சாரீஸ். சாரி வித் பிளவுஸோட கொடுத்துருப்பாங்க. இந்த பிளவுஸ்ல இந்த ஒர்க் வந்து ஃபுல்லாவே இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்க ஸ்டிச் பண்ணிடலாம். 8 கலர்ஸ் இருக்கு. இந்த 2 சாரி ஒன்று வாங்கிட்டீங்கன்னா 1 kgக்கான கொரியர் அமௌண்ட் தான். இது ஒரு சாரி, இது ஒரு சாரி 1 kg. தெரிஞ்சவங்க வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுங்க, தெரியாதவங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணுங்க. இந்த சாரியோட ரேட்டு 550. நான் கட்டிருக்க சாரியோட ரேட்டு 280. பிளவுஸ் வந்து இது கிடையாது, ஆனா இதுல வந்து ரன்னிங் பிளவுஸ் கட் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து வேற பிளவுஸ் போட்டு மேட்ச் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம இப்ப பார்க்க போறது ஒரு வெஜிடபிள் புலாவ். அதாவது நம்ம மின்ட்ல தான் செய்ய போறோம். புதினா புலாவ் நம்ம செய்ய போறோம். நிறைய பேர் நீங்க கேட்டிருந்தீங்க ஒன் பாட் ரைஸா செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு அந்த ஒன் பாட் ரைஸ் தான் நீங்க பிள்ளைங்களுக்கு நீங்க இந்த டிஃபன் பாக்ஸ்ல நம்ம செஞ்சு கொடுக்கும்போது செம்ம சூப்பரா ஒரு பிட்டு கூட இல்லாம காலி பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த ரைஸ் தான் நம்ம செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள படி எப்படின்னு பண்றோம்னு பார்க்கலாம். என்ன பண்ணலாம்னு பார்த்தா, நான் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர், இந்த அளவுக்கு 2 டம்ளர் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் எடுத்து இப்போ தான் நான் வந்து கழுவி ஊற வச்சிருக்கேன். அதாவது ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நான் இப்போ கழுவி ஊற வச்சேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டு வெங்காயத்தெல்லாம் நீங்கள் வெட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே ஈஸியாக முடியும். இந்த புலாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வெங்காயம் அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஓகேங்களா? ஒரு வெங்காயம் போட்டால் போதும், ஒரு தக்காளி போட்டால் போதும். தக்காளியே போடாமல் லெமன் மட்டும் ஊற்றினாலும் ஓகே தான் உங்களுக்கு. இப்போ நான் 2 டம்ளர் வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ அது கூடவே நம்ம ஒன்று அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டு புதினாவெல்லாம் அரைக்கணும். இப்போ நான் அந்த 2 டம்ளருக்கு எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் எடுப்பாங்க நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதனால் ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காரம் வந்து கம்மியாக சேர்க்குறதா இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாய். ஏன்னா இது தவிர வேறு எந்த காரமும் நமக்கு கிடையாது. அதனால் பச்சை மிளகாய் கொஞ்சம் நான் கூட எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு பெரிய சைஸாக இருக்கிறதுனால ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதை போட்டுக்கோங்க. இது கூடவே இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 கைப்பிடி அளவு புதினாவை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ நான் 2 டம்ளருக்கு வந்து 2 கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு டம்ளராக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறக்கோ, காலேஜோ இல்லைனா ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். புதினாவை பற்றி நமக்கு தெரியும் எவ்வளோ நல்லதுன்னு. பிளட் எல்லாம் நல்லா பியூரிஃபை பண்ணக்கூடியது. அதே மாதிரி அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக புதினா போடாமல் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை நம்ம ஆட் பண்ணியாச்சு. இது கூட வந்து நீங்கள் பட்டை கிராம்பு ஒன்று போட்டு நீங்கள் அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே போடல. இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். குக்கரில் நம்ம பண்ண போகிறதுனால அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. சூடானோடனே ஆயில் கொஞ்சம் வந்து நெய்யும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்கும்போது கட்டாயமாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். கூட கொஞ்சமாக நான் நெய் ஊற்றிக்கிறேன். நான் நிறைய ஊற்றலை. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது எனக்கு வேண்டாம். இப்போ பார்த்தேன் பாருங்கள், நல்லா ஆயில் சூடாயிடுச்சு. ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசி கொஞ்சோண்டு போடுறேன். இந்த அளவுக்கு தான் பட்டை போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு. ஓகே, எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு அது வெடிக்கட்டும். ஒரே ஒரு வெங்காயம் தான் நம்ம போட்டுக்கோம். இதுக்கு வந்து வெங்காயம் நிறையெல்லாம் போடக்கூடாது. புலாவுது நம்ம பிரியாணிக்கெலாம் போடுற மாதிரி நிறைய வெங்காயம் போடக்கூடாது. வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே ஒரே ஒரு தக்காளி தான், ரொம்ப போடக்கூடாது. ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கும் போதே எப்போவுமே வெங்காயமும் தக்காளியும் வதங்கினாலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது டக்குன்னு வந்து வதங்கிடும். வதங்க வெங்காயம் தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிச்சு. இந்த டைமில் ஒரே ஒரு கேரட்டை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டுக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன், அதையும் உள்ளே போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து எண்ணெயிலே வதங்கட்டும். பட்டாணி இருந்தால் நீங்கள் பட்டாணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டாணி போடலை. பச்சை பட்டாணி இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா காஞ்ச பட்டாணி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் வேகும். ஊற வைக்காமல் நீங்கள் போட முடியாது. நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் கொஞ்சம் வந்து அப்படியே எண்ணெயிலே லைட்டாக வதங்கும் போது இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதை உள்ள சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கடைசியில் தண்ணி ஊற்றும் போது இந்த இதை வந்து கழுவி ஊற்றுறாதான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து தண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். எவ்வளவு அளவுக்கு
இப்போ பார்த்தீங்கன்னா இது 2 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். அதாவது பாசுமதி ரைஸுக்கு 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். 2 டம்ளருக்கு நான் 3 டம்ளர் தண்ணி வந்து அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த 3 டம்ளர் தண்ணியை ஊற்றுறதுக்கு முன்னால் இந்த பாருங்கள், இந்த மாதிரி கழுவி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு அப்போ தான் ஒரு திருப்தி வரும். இல்லைன்னா இது என்னமோ வேஸ்ட் ஆகிட்டு இதில் தான் எல்லா சத்தும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அதையும் நம்ம ஏன் வேணாக்குவானே. நாங்கள் 3 டம்ளர் அளந்துட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். இது வந்து கொஞ்சம் கலர் வந்து க்ரீன் கலராக தான் இருக்கும். புதினா சாதனாலே க்ரீன் கலரில் தான் இருக்கணும். போட்டுட்டு நம்ம இப்போ வந்து உப்பு போட போகிறோம். கொஞ்சமாக அது வதங்குறதுக்கு தான் போட்டிருந்தோம். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை உள்ள போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்ல ஒரு கிளறி விடுங்க. கடைசியாக கட்டாயமாக கொஞ்சமாக லெமன் ஊற்றிக்கோங்க. ஓகேங்களா? லெமன் உள்ள நான் ஒரு சின்ன லெமன், குட்டி லெமனில் ஹாஃப் சைஸ் லெமனை மட்டும் ஊற்றிக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் வந்து உப்பு புளிப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை நான் வந்து மூடி வச்சிட போகிறேன். கரெக்டாக விசில் வந்து நான் ஒரு 7 நிமிஷம் விசில் வந்து சிம் பண்ணிடுவேன். 7 மினிட்ஸ் வச்சுன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஸ்டீம்லாம் நல்லா வெளில போயிடுச்சு. நம்மளுடைய சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இந்த மேலே இருக்க ஏலக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் எடுத்துருவேன் எப்போவுமே ஃபஸ்ட்லேயே. ஏன்னா பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது, அதை ஃபஸ்ட்லேயே எடுத்துருக்கேன். இப்போது பார்த்தீங்களா நம்மளுடைய சாதம் எந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குன்னு. இது வந்து ஒரு பிட்டு கூட நமக்கு எப்படி சொல்கிறது, பிடிக்கவோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இப்போ நம்ம அதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நம்மளுடைய சாப்பாடை அப்படி சுட சுட நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்த்தலாம். இதை பார்த்த உடனே எனக்கு அப்படியே டெம்ட் ஆகுது சாப்பிடணுன்னு. அவ்வளோ ஒரு வாசனையோட செம்ம சூப்பராக இருக்குது. இதுக்கு நான் சைடில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா இது என்னென்னா மஞ்சூரியன் சிக்கன். சூப்பராக மஞ்சூரியன் சிக்கன் பண்ணியிருக்கோம். இதான் பண்ணணும் இல்லை, நீங்கள் எக் வச்சுக்கலாம். ரொம்ப ரசமாக இருக்குது. கட்டாயமாக நீங்கள் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஃபன் பாக்ஸ் அப்படியே காலியாக தான் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லையுமாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உட்காந்து மெதுவாக எனக்கு சாப்பிட்டா தான் திருப்தியாக சாப்பிட முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.